சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மற்றும் வேதம் முழுவதுமா நாங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் காரியங்கள் 66, மொத்தமாக 66 புத்தகம் இருக்குது. இந்த 66 புத்தகமும் ஒரே ஒருத்தரை பற்றி தான் பேசுது. யாரை குறித்து பேசுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுது. பழைய ஏற்பாடு முழுக்க நாங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாக கூறப்படுகிறது, ஒரு முன் அறிவிப்பாக கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த இயேசு கிறிஸ்து பூமியில நமக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இறங்கி வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலதான் இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. இந்த நீதிமானுடைய கூடாரத்துல தினந்தோறும் நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறீங்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீங்க, ஜெபங்களை பண்றீங்க. இது ஒரு நீதிமான்கள் கூடும் கூடாரமா இருக்கிறது. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு பாவியையும் கர்த்தர் நீதிமானா மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களா இருந்த நம்மளை கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர்ப்பித்தது மட்டுமல்லாம உன்னதங்கள்ல கிறிஸ்துவோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இப்ப சபைக்கு வருகிற ஜனங்கள் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவினால, தேவனோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே இரட்சகர், அவரை மீட்பர், அவரை மேய்ப்பர் என்று நாங்கள் அவர் அறிகிற அறிவினால நாங்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பூரண புருஷராகணும் என்று வேதம் சொல்லுது. அப்ப வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை, என்ன சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசுவை வாசிங்க. நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்ன சொல்லுவாங்க? நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப யார் அறிக்கை செய்யணுமா? கர்த்தராகிய இயேசுவை. மரியாதை அறிக்கை செய்ய சொல்லல, எந்த சிலைகள பேரை அறிக்கை செய்ய சொல்லல, எந்த மரத்தில பேரை அறிக்கை செய்ய சொல்லல, எந்த மனுஷனுடைய பேரை அறிக்கை செய்ய சொல்லல. வேதம் தெளிவா சொல்றது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயினால் எப்படி அறிக்கையிடணுமா? நாங்க போன கிழமை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தை அல்லாமல் ரட்சிப்பு மீட்பு இல்லை. ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும், தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவரை ருசி பார்க்கவே இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சடங்காச்சாரத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக, மத பாரம்பரியத்துக்காக, மற்ற மதங்கள் அவர்களுடைய கடவுளை எப்படி மத பாரம்பரியத்துக்காக தேடுகிறார்களோ அதே போல அநேக பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்றா பாரம்பரியம், சம்பிரதாயம், மத சடங்காச்சாரம், அம்மா அப்பா பழக்கி விட்ட பாதைகள்ல ஏதோ மத சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிறது போல ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி நாம ஆண்டவரை தேடுவோமா இருந்தா தேசத்துல வருகிற பஞ்சங்கள் அது நம்மை அணுகும், வாதை அணுகும், பொல்லாப்பு அணுகும். ஆனா கர்த்தர் உண்மையா தேடுகிறவனுக்கு, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறவனுக்கு இயேசு ஒருவரை என்னையே மீட்டிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய மீட்பர் என்ற, இயேசு என்னுடைய மீட்பர் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் பைபிள்ல பெற்றோர்களுக்கு சொல்லுது, ஒரு ஆலோசனை வேதம் சொல்லுது, நீ பிள்ளைய சின்ன வயசுல இருந்து போதித்து வளர்க்கும் போது கர்த்தருக்குள்ள நடத்து, பிள்ளைய கர்த்தருடைய வழிகள்ல நடத்து. நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும், எந்த நேரம் ஆண்டவரை குறித்து அவர்களோடு பேசு. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டு உபாகமம் 6 சொல்லுகிறது. அப்ப இந்த வேதம் சொல்லுது ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க போன கிழமை பார்த்தோம், எந்த மனுஷனாலும் ரட்சிப்பு இல்லை, எந்த அமைப்பு, எந்த சபை அமைப்புகளாலும் ரட்சிப்பு வராது, எந்த நிறுவனத்தினாலும் ரட்சிப்பு வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறுவனங்கள் பல
பலவிதமான நபர்கள் மூலமா உதவி செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கை மேல வந்துடும். இவங்க மூலமா நிறைய அவங்ககிட்டே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அவங்க எத்தனை காலத்துக்கு உதவி செய்வாங்க? ஒரு நாள் அவங்க கைவிட்டுட்டு போயிடுவாங்க. பெற்றோரும் அப்படித்தான், ஒரு நாள் என்ன செய்திருவாங்க, அவங்க காலம் போன பிறகு அவங்க மரித்து போயிடுவாங்க, நம்மளை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. கணவன் மனைவி அவங்களும் அப்படித்தான், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய மரண தருவாய் வரும்போது கடைசியில நம்ம தனிமையா தான் இருக்க போகிறோம். நம்ம தாயின் கருவில தோன்றும் முன்னும் அவர் இருக்கிறாரு, இன்றைக்கும் அவர் வாசம் செய்கிறாரு, இனியும் அவர் தொடர்ந்து வாசம் செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நமது போன வாரம் நாங்க பார்க்க ஆரம்பித்தோம் இந்த கள்ள போதனைகள். கள்ள போதனைகளுக்கு நாங்க வஞ்சிக்கப்படக்கூடாது, அந்த கள்ள போதனைகளுக்கு நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த தலைப்புல நான் போன கிழமை நான் ஒரு பிரசங்க தொடரை நான் ஆரம்பித்தேன். கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதுக்கு கீழே நாங்க ஒரு தலைப்புல பார்த்தோம், மனுஷனால ரட்சிப்பு இல்லை. நிறைய நம்ம வாழுகிற சமுதாயத்துல அநேகர் பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க சிலைகளை வழிபடுறாங்க, விக்கிரகங்களை வழிபடுறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது விக்கிரகங்கள் வழிபடுறது ஆண்டவருக்கு அருவருப்பானது. விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுங்கள் வேதம் சொல்லுது. விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களை பழைய ஏற்பாடு நாங்க பார்க்கிறோம், அவங்களுக்கு எப்படிப்பட்ட அழிவுகள் வருது. அவருடைய கடைசி தருவாய் எவ்வளவு மாயான காரியமா இருக்குது. சாலமோன் பாத்தீங்கன்னா அவன் ஆயிரம் பெண்களை என்ன செய்யறான், திருமணம் முடிச்சு சில 300 பேரை ஒப்பாடியா வச்சிருக்கும் போது கடைசி நாட்கள்ல இவன் கடவுளை காட்டிலும், தனக்கு ஞானத்தை கொடுத்த கடவுளை காட்டிலும் இப்படிப்பட்ட அவனுடைய மனைவிமாருக்கு செவி கொடுத்து அவர்களுடைய நரகலான விக்கிரகத்தை தேசம் எங்கிலுமாய் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறான், ஒவ்வொரு இடங்களையும் அதை வைத்து கடைசி நாட்கள் அவன் பிசாசினுடைய காரியங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனைக்குள்ள அகப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம போகுது. அதனாலதான் பிரசங்கி புத்தகத்தில் எழுதுறான், மாயை எல்லாம் மாயை. இப்படிப்பட்ட ஆண்டவரை தேடாம விக்கிரகங்களை மனுஷனையும் மற்றாக்களையும் நம்பி வாழவுமா இருந்தா சாகும்போது சந்தோஷமா சாக மாட்டோம். சாகும்போது ஒரு வாழ்கிறதே ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. ஆனா பைபிள் வேதம் சொல்லி கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தருடைய வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் உண்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பவுல் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்லா ருசி பார்த்ததுனால ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டு பிலிப்பியர் புத்தகத்துல எழுதுறான், சந்தோஷமா இருங்கன்னு எழுதுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கடவுளை நம்பி வாழ்றவன் உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவன் சந்தோஷமா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சந்தோஷமா இருப்பான். நாங்க திருப்பிக் கொள்வோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுல சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் தெளிவுள்ளவங்களா இருக்கணும். எதிர தெளிவுள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான அறிகிற அறிவுல, அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய சத்தியத்துல, இந்த வேதம் உபதேசிக்கிற போதனைகள்ல நாங்க தெளிவா இருக்கணும். நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நாங்க தெளிவுபடுத்தி கொள்ளணும். இந்த அநேகருக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் வேதத்துல இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யறது இல்லை, அதை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நான் எவ்வளவுதான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாலும் நீங்க வீட்டுல போயிட்டு தனிப்பட்ட முறையில ஆண்டவரோட நேரத்தை செலவிடலாட்டி, வேதத்தை நீங்க எடுத்து பார்க்கலாட்டி உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகாது. அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை மறந்துட்டு நீங்க இன்னொரு நாள் வந்து நிப்பீங்க, ஐயோ இது போல அது போல, இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகணுமா இருந்தா நீங்க முதலாவது நீங்க தேடி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பத்தில் நிறைய காரியங்கள் டவுட் எனக்கு வேதத்தில் இருந்துச்சு. சில தவறான இதுகளை பார்த்து, இந்த நடக்கிற சில சபைகளை நடக்கிற தவறான காரியங்களை பார்த்து நான் இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நானும் நினைச்சு கொண்டுதான் இருந்தேன். ஆனா இந்த அந்நிய பாசை ஆரம்பத்தில் எனக்கு அதுல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. தீர்க்க தரிசனத்துல எனக்கு அவ்வளவு விசுவாசம் இல்லை. இந்த கையில தலையில கையை வச்சு தள்ளுறதுல எல்லாம் எனக்கு அவ்வளவு அந்த கையில விசுவாசம் இல்லை.
நான் ஒரு ஏளனமா பார்ப்பேன், அது ஒரு குறைவா பார்த்து கொண்டிருப்பேன். அப்ப என்ன செய்ய எனக்கு சந்தேகம் வரும்போது நான் ஒரு நாள் என்ன செய்ய ஆரம்பிச்சேன், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு தேடி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதம் அப்படிப்பட்ட காரியங்களை அது தெளிவா சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுல அதை எப்படி சரியான விதத்துல நம்ம கண்டடைகிறது, ஒரு மனுஷன் சரியான விதத்துல அந்த அந்நிய பாஷையை பேசுறான்னு எப்படி நம்ம அவதானிக்கலாம்னு வேதம் சொல்லுது. சில பேர் வாயில சும்மா உடம்புறாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வேதம் சொல்லுது. ஒரு தீர்க்க தரிசனம் எது சரியான தீர்க்க தரிசனம் என்று எப்படி அறியலாம் என்று வேதம் சொல்லுது. எது கள்ள தீர்க்க தரிசனம் என்று அறியலாம் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல எது கள்ள போதனை எது நல்ல போதனை என்று அறிகிற அறிவை வேதம் தெளிவா எழுதி வைத்திருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நீங்க பைபிள் பாருங்க, நம்ம பேதுரு 5வது அதிகாரம் 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறீங்க. இங்க கற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, வீட்டுல போயிட்டு வேதத்தை எடுத்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தினரோட அந்த வசனத்தை கலந்து ஆலோசிங்க. அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன் பைபிள் விழித்திருக்க சொல்லுது? கீழே பிசாசு குறித்து சொல்ல போகுது, அங்க மேல பாத்தீங்கன்னா விழித்திருங்கள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எத்தனை மணித்தியாலும் விழித்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட நம்ம 8ல இருந்து 10 மணித்தியாலும் ஒரு நாளைக்கு தூங்குறோம். ஆனா பிசாசானவன் 24 மணித்தியாலும் அவன் விழித்திருக்கிறான். கடவுளுடைய ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்கு, ஏமாற்றும்படிக்கு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடும்படிக்கு, சபையை சீர்குலைக்கும்படிக்கு, விசுவாச குடும்பங்களை சீர்குலைக்கும்படிக்கு, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் மதுவுக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படிக்கு பிசாசானவன் 24 மணித்தியாலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். கிழமையில 7 நாள் பிசாசு வேலை செய்து கொண்டே இருக்கிறான். பிசாசு அவனுடைய திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறான். எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒவ்வொரு நாளும் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவனை காட்டில நாங்க தேவனை தேடுகிறதுல தீவிரம் உள்ளவங்களா இருக்கணும். பிசாசு நம்மள தேவனிடத்திலிருந்து இயேசுவினிடத்திலிருந்து பிரிக்கிறதுல தீவிரமா இருக்கிறான். எப்படியாவது இந்த வாலிபனை வெளியில கொண்டு வந்துடலாமோ, போதை வஸ்துக்கு அடிமையாக்கிடலாமோ, மதுவுக்கு அடிமையாக்கிடலாமோ, விபச்சார பாவத்துக்கு அடிமையாக்கிடலாமோ. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்து அப்படியே நம்ம அறிந்து கொள்ளலாம். கடவுள் யோசேப்பை உயர்த்துறதுக்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த காரியத்தின் மத்தியில பிசாசானவன் யோசேப்பு உயரத்துக்கு போறது தடை பண்றதுக்கு நிறைய திட்டங்களை தீட்டி கொண்டே இருக்கிறான். அதே பாருங்க எப்படி அவன் வஞ்சிக்கிறான் பாருங்க. மனுஷன் மூலமா வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான்? மனுஷன் மூலமா வஞ்சிக்கிறான். அவனுடைய தாய் தந்தை மூலமா கடிந்து கொள்ள வைக்கிறான். அவனுடைய சகோதரன் மூலமா குழியில தள்ள வைக்கிறான். கொலை செய்யலாமோன்னு சதித்திட்டம் போட வைக்கிறான். பைபிள் வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். கடவுள் முதலாவது பாருங்க, யோசேப்புக்கு நடந்ததை பாருங்க. கடவுள் யோசேப்புக்குள்ள விதைச்ச தரிசனத்தை அவன் என்ன செய்ய பார்க்கிறான்? திருட பார்க்கிறான். அந்த தரிசனத்தை எடுத்து போட்டு உன்னால முடியாதுன்னு சொல்ல பார்க்கிறான். அதனாலதான் தகப்பன் மூலமா கடிந்து கொள்றான். தகப்பன் தான் என்ன சொல்லியிருக்கோம்? கர்த்தர் நிச்சயமா உனக்கு சொன்னபடி செய்வார்னு சொல்லியிருக்கோம். ஆனா பிசாசு பாருங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் பாருங்க. அப்ப பாருங்க, யோசேப்புடைய பெற்றோர் மூலமாகவே பிசாசு செயற்படலாம் வேண்டாம். யோசேப்புடைய சகோதரன் மூலமா பிசாசு செயற்படலாம் வேண்டாம். இன்னைக்கு நீங்களும் அவதானம் உள்ளவங்களா இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற யார் மூலமாகவும் பிசாசு நம்மளை ஏமாத்தலாம். மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கும். கேட்கிறத குறிச்சு ஜாக்கிரதையா இருந்து வேதம் முழுக்க சொல்லுது. கேட்கிறத குறிச்சு மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். மிகவும் ஜாக்கிரதையா நாங்க இருக்கணும். கேட்கிறது எல்லாவற்றையும் நம்பிடக்கூடாது. கேட்கிறத எடுத்து நாங்க ஆராய்ந்து பார்த்து, பகுத்து ஆராய்ந்து பார்த்து, அதை நம்ம ஆண்டவரை இது சரியான்ற அந்த தெளிவான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனமே சத்தியம். அந்த வசனம் யாரு? அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாருங்க, இயேசு பூமியில வந்த பிறகு மார்க்கு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லுது பாருங்க. மார்க்கு 1வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 1வது அதிகாரம் ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. வாசிங்க. இம்மானுவேல்
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்படி மேல 21வது வசனத்தை பாருங்க. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இயேசுவுக்கு எப்ப இயேசுன்ற பெயர் வந்துச்சு? மரியாளுடைய கற்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகு, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா வெளியே வந்த பிறகு, ஒரு மனித உருவல வந்த பிறகுதான் இயேசுன்ற பெயர் வந்துச்சு. அப்ப அவருடைய உண்மையான நாமம் என்ன? அவருடைய உண்மையான படையற்பாட்டில் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? படையற்பாட்டில் ஏலோகிம் தேவனா இருந்தார், யெகோவா தேவனா இருந்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில யெகோவா விட்னஸ்காரங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு யெகோவா தேவன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் முழுவதும் சொல்லுது, அந்த படையற்பாட்டில் இருக்கிற அந்த ஏலோகிம், அந்த யெகோவா தேவன் தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த மண்ணுலகில இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவர்தான் மேசியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் அனைத்திலும் இருக்கிற பாவிகளுடைய பாவத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, மரணத்திலிருந்து உங்களையும் என்னை ரட்சிக்கும்படிக்கு தான் அவர் இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? எப்படிப்பட்ட நாமத்தை உடையவரா இருந்தாருண்டா இருக்கிறாங்க. மோசேக்கு சொல்றாரு, மோசே கேட்கிறாரு, ஒரே மலையில கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய ஜனங்களுக்கு போயிட்டு நீர் யார் உன்னோட பேசினார், அவருடைய நாமம் என்று கேட்டா நான் என்னத்தை சொல்லுவேன் சொல்லும் போது அவர் மோசேக்கு சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்ல போனா I am என்று சொல்றாரு. I am that I am. நான் நானாகவே இருக்கிறேன், நான் நானாகவே இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை எல்லாமல் இரட்சகர் இல்லை, அவர் ஒருவரே இரட்சகராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஒருவரே மீட்பரா இருக்கிறார், அவர் ஒருவரே மீட்பரா இருக்கிறார். இந்த லாசருடைய கதை நமக்கு தெரியும், ஏழை லாசருடைய கதை. ஆபிரகாம் என்ன செய்ய, ஆபிரகாமோட மடிக்கு ஏழை லாசரு போறாரு, ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறாரு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் என்ன செய்யறாரு? அங்க ஆபிரகாம் அங்க ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் தாங்க, நான் என்ன செய்யறேன், பூமிக்கு போயிட்டு என்னோட நண்பர்கள் சொந்தக்காரனுக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை சொல்றேன், இப்படிப்பட்ட இது இருக்குது, கவனமா வாழுங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடனே நீ அப்படி அனுப்புனாரா? என்ன சொல்றாரு? அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். வழி அவதானிக்கணும். இயேசு வாழ்ந்த காலத்துல எங்க மோசே இருந்தாரு? இயேசு வாழ்ந்த காலத்துல மோசே இல்ல. அப்படின்னு என்னத்தை குறித்து சொல்லுது? மோசேயினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணம், தீர்க்கதரிசன புஸ்தகம், அதாவது முழு பழைய ஏற்பாட்டையும் வேதம் சொல்லு, தேவன் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜீவனுள்ள புஸ்தகம் இருக்குது. இதை ஒருத்தன் விசுவாசிக்கலாட்டி, இதை ஒருத்தன் வாசிக்கலாட்டி, எந்த மனுஷன் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட போறதே இல்ல. எந்த மனுஷன் சொல்லி ரட்சிக்கப்பட போறதே இல்ல. நான் போதிச்சாலும் ரட்சிக்கப்பட போறது இல்ல, பாஸ்டர் போதிச்சாலும் ரட்சிக்கப்பட போறது இல்லை. இன்னும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்து பிரசங்கிச்சாலும் நீங்க உங்களுடைய கைகள்ல இருக்கிற வேதத்தின் மேல பிரியமா இல்லாட்டி, அந்த வேதத்தை எடுத்து தினந்தோறும் இரவும் பகலும் நீங்க அதை வாசிக்கலாட்டி, அதுல இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளலாட்டி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நீங்க மாற போறதே கிடையாது, மாற போறதே கிடையாது. என்ன சொல்றாருன்னா அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன சொல்றாரு? அங்க மோசேயுடைய நியாய பிரமாணம், அந்த தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்ட இந்த முழு பழைய ஏற்பாடும் அங்க இருக்குது. அதை எடுத்து ஒருத்தன் வாசிச்சா, அதனால அதை சொல்றாரு. ஏன் அவர் புதிய ஏற்பாடை சொல்ல வேண்டாம்? அங்க சொல்லும் போது புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை, இயேசு இன்னும் மரிக்கவே இல்லை. பாருங்க, ஆனா நம்முடைய கருத்துல பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. நாங்க எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோமாவை குறித்து போன கிழமை நம்ம பார்த்தோம். தோமா ஆண்டவரை கண்டு விசுவாசித்தான். அவருடைய விரல்ல இருக்கிற அந்த இதுக்குள்ள கையை போட்டு, நாணி அடைச்சு அந்த துவாரத்துக்குள்ள கையை போட்டு விசுவாசித்தான். ஆனா நீங்களும் நானும் காணாம விசுவாசிக்கிறோம். நம்மளை குறித்து ஆண்டவர் அன்றைக்கே தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் யாரை விசுவாசிக்கணும்? சரீரத்துல உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கணும். தோமா ஆவியை விசுவாசித்தான். மற்ற சீஷர்கள்லாம் அதை கேட்கவே இல்லை. ஆனா தோமா கேட்கிறான். தோமா கேட்டு போட்டு உறுதிப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்றான், ஆண்டவரே நீர் தேவன் என்று சொல்றான். ஆண்டவர் சொல்றான், தேவன் சொல்றான். மற்ற சீஷர்களுக்கு அந்த அறிவு வரல. ஆனா அவனுக்கு என்ன அறிவு வருது? இவர் தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த ஆவி இவருக்குள்ள இருக்குது. இவர் வெறும் இயேசு கிறிஸ்து அல்ல, இவர் வெறும் மனுஷகுமாரன் அல்ல, இவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறாரு, இவர் தேவனாகவும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒவ்வொருத்தரும் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இதுல இருக்கிற வாலிபர்களுக்கும் சொல்றேன், நீங்க இன்னைக்கு சொந்த இரட்சகரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாட்டி இன்னும் 2-3 வருடத்துல நீங்க நல்ல வயது வரும்போது நீங்க சபைக்குள்ள இருக்க மாட்டீங்க, தீய நண்பர்களோடு இருப்பீங்க, துன்மார்க்கமா நடந்து கொள்வீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும், முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன செய்வான்? மோசேயை போல அவன் எகிப்தின் பாவ சந்தோஷங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழுவான். இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் எவ்வளவு இருக்கலாம். அன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு பிடிக்கும், அது நல்ல காரியம் தான். நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல வீட்டை கட்டணும், நல்ல பெண்ணை திருமணம் முடிக்கணும், நல்ல காரியம். ஆண்டவர் அதை நல்லதுன்னு தான் சொல்றார், அதெல்லாம் முக்கியம். ஆனா அது எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியம் இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க உண்றதுக்கு திருப்தியான உணவை தருவார், உடுக்கிறதுக்கு நல்ல நல்ல உடைகளை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா உங்களுடைய தேவையை காட்டிலும் ஆண்டவர் உங்களை அதிகமா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் செய்வார். அது நம்ம செய்ய வேண்டியது அவரை தேடணும். ஏன்னா அவர் ஒருவரே இரட்சகரா இருக்கிறார். அப்ப நீங்க உங்களை பார்த்தே கேளுங்க, உங்களை பார்த்து சத்தமா வாயத்திலிருந்து கேளுங்க. இது மற்றவர்கள் கேட்கறதுல உங்களுக்கு கேட்கறது. நீங்க உங்களுக்குள்ள சத்தமா கேளுங்க, நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? இப்படி கேளுங்க. நான் என்ன சொல்லுங்க? நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அவர் நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தா அவர் சொல்லுகிறபடி தான் நடக்கணும். இந்த வேத வசனத்தின்படி தான் நடக்கணும். அவன் சொல்றபடி நடக்கக்கூடாது, இவன் சொல்றபடி நடக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறபடி தான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப பைபிள் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் ஏசாயால எழுதுறாரு, இப்படி நம்ம பிள்ளைகளை நடத்துவோமா இருந்தா, நாமளும் கர்த்தருடைய வழியில நடப்போமா இருந்தா, எதிர்கால சந்ததியை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. உடைய பிள்ளைகள் கர்த்தர் போதித்து நடத்துவார், அவருடைய வசனம் போதித்து நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இத சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்க சொல்றாரு? ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க சொல்றாரு? நான் உங்களுக்கு சொன்னேன், வேதத்துல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்க படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும், நீங்க படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியலாட்டி ஊழியக்காரனிடத்துல ஆலோசனையை கேட்கலாம். அதுவும் சரியான ஊழியக்காரனிடத்துல ஆலோசனையை கேட்கணும். அவற்றை கேட்டு அதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க இருந்து வாசித்து பகுத்து ஆராயணும். சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு போக கூடாது. யாரும் என்னத்தை சொன்னாலும் நம்ப கூடாது. இவர் சரியா சத்தியத்தை சொல்றாரா, இவர் சொல்லுகிறது முழு வேதமும் சொல்லுதா, ஒரு வசனத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க கூடாது. முழு வேதாகமும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். முழு வேதாகமும் இந்த ரகசியத்தை குறித்து என்ன சொல்லுது அதை நாங்க பார்க்கணும். இதை சொல்லுது பாருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆதாம் ஏவாளுக்கும் இதான் நடந்துச்சு. ஆதாம் ஏவாள் சந்தோஷமா இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க, வியாதி இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாம அந்த ஏதேன்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க நிர்வாணியா இருப்பதை அறிந்து கொள்ளாம தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தை தரிச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷமான அந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு என்ன செய்யறான்? சர்ப்பத்தை அனுப்புறான். பிசாசு சர்ப்பத்தை அனுப்புறான். இன்றைக்கும் அப்படித்தான். சர்ப்பத்தின் ஆவியுடைய அந்த பழு சர்ப்பத்தின் ஆவியுடைய வஞ்சிக்கிற சில கள்ள உபதேசங்களை நமக்குள்ள அனுப்புறான். நம்முடைய வீட்டுக்குள்ள அனுப்புறான், நம்முடைய சபைக்குள்ள அனுப்புறான், நம்ம இருக்கிற பட்டணத்துல அனுப்புறான். எதுக்கு அனுப்புறான்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த ஏதேனின் வாழ்க்கையை விட்டு நம்மளை வழிவிலகி போகணும். நம்ம அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டு ஆதாம் ஏவாள் திரட்டப்பட்டது போல நம்மளும் திரட்டப்படணும். நம்ம மற்றவர்களிடத்துல கையேந்தி வாழணும். மனுஷனை ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்க கூடாது, மனுஷனை ஆராதிக்கணும், சிலைகளை வழிபடணும். இப்படிப்பட்ட மாயத்துக்குள்ள நம்முடைய பிரதேசம் முழுவதும் அடிமைப்பட்டு கிடக்குது. நீங்க வேதத்துல ஒரு பகுதியை வாசிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இயேசு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 3 பேர் வர்றாங்க. 3 விதமான பரிசுகளை கொண்டு வர்றாங்க. பொன் வெள்ளை போல தூக்கி
தூப வர்க்கம் இதை கொண்டு வந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, பிள்ளை இடத்துல வந்து பைபிள் சொல்லுது அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு, மரியாதை பணிந்து கொள்ளல, யோசேப்பை பணிந்து கொள்ளல, அந்த சாஸ்திரிகள் அந்த ஞானிகள் யாரை பணிந்து கொண்டாங்க? பிள்ளையை இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டாங்க. அது வரும் சின்ன பிள்ளையா பார்க்கல, இவர் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவ குமாரனா இருக்கிறார். அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சது. எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க பாருங்க. தேவன் என்ன செய்யறாரு? அவங்க வர்றதுக்கு பாதை காட்டுறதுக்கு ஒரு நட்சத்திரத்தை உண்டு பண்றாரு. நேற்று இந்த இடத்துல இருந்து நாங்க ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது ஒரு பச்சை கலர்ல மேல இருந்து நிறைய நட்சத்திரங்கள், வால்வழி நட்சத்திரங்கள் போச்சு. நாங்க எல்லாரும் பார்த்தோம். அப்ப பாருங்க, அதே போல தேவன் என்ன செய்தாரு? அங்க ஒரு நட்சத்திரத்தின் மூலமா அவங்களுக்கு சாஸ்திரிகள் ஞானிகளுக்கு வழியை காண்பித்தார், வழிகளை காண்பித்தார். இப்ப வழியை காண்பிக்கும் போது அவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க? அவருடைய பாதப்படியில, இயேசுவினுடைய பாதப்படியில, குழந்தையா பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பாதப்படியில அந்த பொன் வெள்ளை போல தூப வர்க்கத்தை வைத்து விட்டு அந்த பிள்ளைய பணிந்து கொள்றாங்க. மரியாதை பணிந்து கொள்ளவே இல்லை. நிறைய பேர் மரியாதை பணிந்து கொள்றாங்க, மரியாதை நோக்கி கூப்பிடுறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 14:14 அதுல சொல்றாரு பாருங்க. அதுல இந்த புதிய ஏற்பாடு முழுக்க சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானே வாசல்னு சொல்றாரு, என் வழியா பிரவேசிங்கன்னு சொல்றாரு, நல்ல மேய்ச்சலை கண்டடைங்கன்னு சொல்றாரு. பாருங்க யோவான் 14:14 எடுத்தவங்க வாசிங்க. என் நாமத்தினாலே என் நாம இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நான். அப்ப யாருடைய நாமத்தினாலே கேட்கணும்? மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்க கூடாது. அவரை சூசையப்பரை அந்தோனியாரை அப்படி கேட்க கூடாது. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னை ரட்சிக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்த மேசியாவே, என் ஆண்டவரே, என் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க இயேசுவை நாங்க பிதாவேன்னு சொல்லக்கூடாதா, ஏசப்பான்னு சொல்லக்கூடாதா, ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. ஏசாயா 6:7 நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வல்லமையுள்ள தேவன், நித்திய இயேசுவை குறித்து என்ன சொல்லுது? அவர் நித்திய பிதாவாகவும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏசப்பான்னு சொல்றதுல எந்த தவறுமே இல்ல. சில பேர் சரியான வேத வெளிப்பாடு இல்லாட்டி தான் இப்படி கதைப்பாங்க. அதனாலதான் வேதத்தை நீங்க அறிஞ்சிருக்கணும். போன கிழமை சொன்னேன், போன கிழமை நான் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாக்குறேன். இயேசு மறுபடி அங்க மேகத்தின் மேல மறுபடி நம்மளை இந்த பூமியிலிருந்து அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு மறுபடி வரும்போது 1000 தேவதூதர்களோடு எக்கால தொனியோடு அவர் நம்மளை அழைத்து போக வரும்போது மாம்சத்துல வருவாரா, ஆவியா வருவாரா? மாம்சத்துல வருவார். அங்க என்ன சொல்றார் அப்போஸ்தலர் 2:11 அவர் என்ன விதமா, இந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, அவர் என்ன விதமா உங்களிடத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அதே வண்ணமாய் திரும்பி வருவார். என்ன வண்ணமா போனார்? ஆவியாக போனாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் கண்கள் பார்க்கத்தக்க போறாரு. எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்து கொண்டிருக்குது. அந்த தேவதூதன் வந்து சொல்றார், நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? ஏன் வானத்தை பார்க்கிறீங்க? அவர் எவ்வளமாய் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, எவ்வளமாய் பரமேறி போனாரோ அதே வண்ணமாய் வருகிறதை ஒரு நாள் உங்கள் கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம ஒரு சந்தேகத்தோடு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க அதி சீக்கிரத்துல ஆண்டவரை நீங்க அறியணும். அதி சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது முடிச்சு கொண்டிருக்க கூடாது, ஓடி ஒழியக்கூடாது. ஓடி ஒழிஞ்சு எந்த பிரயோசனமும் இல்லை. மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்க இன்றைக்கே நீங்க அறிந்து கொள்ளுங்க, என் ஆண்டவர் என்னை அழைத்து போக அவர் வரப்போகிறார். அதுக்கு முன்பதாக இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா வாழணும், அவருடைய சித்தத்தை செய்கிறவனா நான் வாழணும். இயேசு சொல்றார், அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என் மெய்யான போஜனமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஒரே பேரான அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கலாம். தேவனுக்கேற்ற கிரியையா இருக்குது. நீங்க இயேசுவை விசுவாசிக்காம நீங்க எவ்வளவுதான் கிரியை செஞ்சாலும் அது தேவனுக்கு ஏற்ற கிரியை அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, இவர் எனக்காக பூமிக்கு வந்த தேவ குமாரனா இருக்கிறார், தேவனா இருக்கிறார்
அப்படின்னு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, லாசருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அங்க வேதம் இருக்குது, அதை எடுத்து படி. இப்ப பேதுருவே என்ன சொல்றாருன்னு பாருங்க. பேதுரு மறுரூப மலையில, பேதுரு, யாக்கோபு, யோவான், அங்க எலியாவும் மோசேயும் அங்க மறுரூப மலையில இயேசுவோட பேசி கொண்டிருக்கிறாங்க. மறுரூப மலைக்கு கீழே 3 பேர் என்ன செய்யறாங்க, நல்லா டென்ட் அடிச்சு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இயேசு வந்து கேட்கிறார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டியா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டியா, காத்திருக்க மாட்டியான்னு சொல்றாங்க. அவங்க நல்லா தூங்குறாங்க. அப்ப இப்ப பார்த்தா 2 பேர் வர்றாங்க. 2 பேர் அங்க இயேசுவுக்கு பக்கத்துல. இயேசுடைய வஸ்திரம் நல்ல வெண்மையா இருக்குது. அவர் மருவமாய் இருக்கிறார். அவருடைய வஸ்திரம் அவ்வளவு வெண்மையா இருக்குது, பிரகாசித்து கொண்டிருக்கிறார். பார்த்த பக்கத்துல மோசேயும் இருக்கிறாங்க, எலியாவும் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, நல்லா பிரமிச்சு போயிட்டாங்க. இயேசு கீழே வரும்போது கேட்கிறாங்க, பேசாம நாங்க இங்கேயே தங்கிடுவோம். இதுல மோசேக்கு ஒரு கூடாரம், இதுல எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிடுவோம் என்று சொல்றாங்க. தங்கிடுவோம் என்று சொல்றாங்க. பாருங்க அந்த இடத்துல பாருங்க, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மோசே எலியா இருக்கத்தக்கதாக சொல்றாரு, நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல அந்த இயேசு ஞானஸ்தானம் பெற்று வரும்போது, வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியில புறா வடிவில அங்க இயேசு கிறிஸ்து மேல இறங்குறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அங்க முழுவதும் வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் போதிக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் போதிக்குது. இப்ப நம்ம பார்க்க போறோம் முழு வேதாகமும் இயேசு எப்படி சொல்லுது. இயேசுவினுடைய இன்னும் ஆழமான சத்தியம் என்னென்றால், இயேசுவினுடைய பெயர், இயேசுவினுடைய நாமம் என்னென்ன வெளிப்படுத்தல் சொல்லுது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப இரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர் யாரு? எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. அப்ப இயேசுவின் நாமம் என்னது? தேவனுடைய. இப்ப விளங்குதா ஏன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க? வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஏன் வார்த்தை இவ்வளவு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உங்க இருதயத்துல வார்த்தை இருக்கணும், வாயில வார்த்தை இருக்கணும். ஏன் சொல்றோம்டா, வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யோவான் 1:1 வாசிப்போம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்துச்சா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நமக்கு தெரியும் வார்த்தை என்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை ஆதியில் எங்க இருந்துச்சா? தேவனிடத்தில் இருந்துச்சா. அந்த வார்த்தை யாரா இருந்துச்சா? தேவனா இருந்துச்சா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப அந்த வார்த்தை எங்க இருக்குது? இப்ப அந்த வார்த்தை எங்க இருக்குது? 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம், யோவான் 1:14. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? அந்த தேவனாகிய வார்த்தை, அந்த தேவனாக இருந்த வார்த்தை, ஆதியில தேவனோடு இருந்த வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அந்த வார்த்தை மாம்சமாகி, சரீரத்தை உடையதாகி, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையதாகி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க இருக்கிறாராம்? பாஸ்டர்மாருக்குள்ள இருக்கிறார், தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிறார். அப்படியே போட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? வெறுமனே பாஸ்டர்களுக்குள்ள மட்டும் இல்ல, வெறுமனே தீர்க்கதரிசிகளுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் வாசமா இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசமா இருக்கிறார். கொலோசியர் 1:25-27 வசனங்கள் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். போன கிழமை நான் அந்த கொரியா அந்த கள்ள போதனை பத்தி பேசிக் கொண்டிருந்தேன். அவங்களுடைய போதனையில அந்த போதனையில நம்மளை இழுப்புட்டு போகிறதுக்கு, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு அவங்க சோசியல் மீடியால எப்படிப்பட்ட இதை போடுவாங்கண்டா,
வெளிப்பாடுகளின் ரகசியம், வெளிப்பாடுகளின் ரகசியம், கடைசி கால ரகசியங்கள், கடைசி கால ரகசியங்கள், வேதத்தின் ரகசியங்கள், அப்படி சொல்லிதான் அவங்களுடைய தலைப்புகளை போடுவாங்க. எனக்கும் நிறைய மெசேஜ்கள் வந்துச்சு. போனவங்க நான் பிரசங்கம் பண்ணி முடியும், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேல இங்க இருக்கிறாங்களே வந்து சொன்னாங்க. எனக்கும் அப்படிப்பட்ட கோல் வந்துச்சு. என்னையும் நிறைய பேர் அப்படி தொடர்பு கொண்டாங்க. நீங்க சொல்லிருக்கலாம்னு நான் படிச்சிருப்பேன், ஆனா ஆண்டவர் மூலமா பேசினாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? மிகவும் கவனமா இருங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சிக்குண்டு இழுப்புண்டு போயிடாதீங்க. அப்ப அவங்க இப்படிதான் அவங்களுடைய டைட்டில போடுவாங்க, கடைசி கால ரகசியங்கள், வெளிப்பாடுகள். இயேசு யார் தெரியுமா? அப்படிதான் தோங்குவாங்க. அங்க போய் போதிச்சோட கடைசி இயேசு அவர்தான் சொல்லி விட்டுருவாங்க. கவனமா இருங்க, மிக கவனமா நாங்க இருக்கணும். அப்ப ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? ரகசியம் என்ற கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அதனாலதான் நாங்க பாட்டு படிக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு? கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பின அதே ஆவியானவர். ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுது, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுடைய சரீரம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே பெற்ற ஆலயமா இருக்கிறது. அவர் தங்கும் ஸ்தலமா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். என்ன சொல்லுமா? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அதனால நாங்க படிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எந்த மனுஷன மூலமா நமக்கு வெற்றி தேவையில்லை. நமக்கு வெற்றியை தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் அல்லது 2 கொரிந்தியர் பாருங்க. 1 கொரிந்தியர்னு நினைக்கிறேன். 2வது அதிகாரம். நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம் என்ற வசனம் இருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி, 2வது அதிகாரம் 14வது வசனம். 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம். தேவன் எப்படி நமக்கு வெற்றியை தர்றாராம்? கிறிஸ்துவுக்குள்ள தர்றாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுக்கு தோல்வி இல்லை, நீங்க தோற்று போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க குறைவிலே இருக்க போவது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழறீங்கடா, உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அதுக்கு அடுத்து சொல்லுங்க பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நற்கந்தமா, அதாவது கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? கிறிஸ்துவுக்காக பயன்படுகிற பாத்திரமா இருக்கும். நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரே நபர், நம்ம தொழுது கொள்ளக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து, அவருடைய பேர் என்னது? தேவனுடைய வார்த்தை. இப்ப அந்த வார்த்தை எங்க இருக்குது? உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ரைட். இன்னைக்கு நான் குறிப்பா ஒரு விஷயத்தை பேச போறேன். இந்த கள்ள போதகர்கள் எப்படி வருவாங்க? இந்த கள்ள போதகர்கள் எப்படி வருவாங்கண்டா பக்க வழியா வருவாங்க. என்ன சொல்லுங்க? எப்படி வருவாங்க? பக்க வழியா வருவாங்க. திருடன் வருகிற விதமா வருவாங்க, ரகசியமா வருவாங்க, அனுமதி இல்லாம வருவாங்க, அனுமதி இல்லாம வருவாங்க. பாருங்க, ஜோபுவினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஜோபு என்ன செஞ்சானா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனானா? அனுமதியோடையா போனான்? அனுமதி இல்லாம போறான். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், அந்த சர்ப்பம், பிசாசான அந்த சர்ப்பத்தின் மூலமா வர்றான். எப்படி வர்றான்? அனுமதியோடையா வர்றான்? அனுமதி இல்லாம வர்றான். அனுமதி இல்லாம அந்த குடும்பத்துக்குள்ள வர்றான். கதவை தட்டிட்டு நான் வரவான்னு கேட்டுட்டா வர்றான். இல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய இருதய கதவை தட்டுறாரு. நீங்க கதவை திறந்தாதான் அவர் உங்களுக்குள்ள வருவார். அவர் ஒழுக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
ஒழுங்கும் கிரமமான தேவனாய் இருக்கிறார். ஒழுங்கில்லாத வானத்தை ஒழுங்காக்கின தேவனாய் இருக்கிறார். ஒழுங்கில்லாத பூமியை ஒழுங்காக்கின தேவனாய் இருக்கிறார். அப்படியே கதவு திறந்து கிடக்கின்றதுக்காக உள்ள நுழைய மாட்டார், அனுமதியோடு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அதனாலதான் நீங்க விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசிக்காம அவர் அற்புதம் செய்ய மாட்டார். நீங்க அவரை நோக்கி கூப்பிடாம உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க மாட்டார். ஏன் ஜெபிக்க சொல்றாரு? பைபிள் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர். அவர் என்ன சொல்றார்? அவர் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். சத்தியத்தை அறிந்து கொண்டா மட்டும் போதாது. அறிந்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில இந்த சத்தியத்தை சொல்லி, அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபத்தை எடுக்கும், ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை எடுக்கும். அப்ப அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒருவனாக என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தார், அவன் இருதய கதவை திறந்தார், நான் அவனுக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணி அவனோட நான் உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன், சம்பாஷிப்பேன் என்று சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் வரைக்கும், அவரை நீங்க தேடும் வரைக்கும் அவர் என்ன செய்ய போறது இல்லை. எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எப்ப என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்ப ஜெபம் பண்ணுவான், எப்ப வேதத்தை வாசிப்பான், ஆலயத்தில் அவன் வந்து ஆண்டவரை ஆராதிப்பானா, என்னை நோக்கி ஓடி வருவானா, சர்ச்சில் ஆலயத்தில் கூட்டங்கள் நடக்கும்போது ஓடி வருவானா அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர்கள் பார்க்கிறாங்களோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வரல அப்படின்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்க கேட்கறது இல்லை, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு நான் கேட்கறது இல்லை, ஆனா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எங்க போகுது, எதனாடி போகுது, அதை நம்பி வாழுதா, என்னை நம்பி வாழலேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒழுக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆனா இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்? ஒழுக்கம் இல்லாதவன், சீர்குலைக்கிறவன், வஞ்சிக்கிறவன். அப்ப அவருடைய போதனைக்கு உட்பட்ட கள்ள போதனைகளும் எப்படி இருப்பாங்க? ஒழுக்கம் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க, வஞ்சிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க பைபிள் அவங்களை பத்தி சொல்றது ஆட்டு தோலை போத்தின ஓநாய்கள். இயேசு அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாரு தெரியுமா? பரிசேயர் சதுசேயர் அந்த மாய்மாலக்காரர்களை பார்த்து அவர் ஜோவான் சொல்ற விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யாருன்னு சொல்ற விரியன் பாம்பு குட்டிகளே சொல்றாரு. இயேசு அப்படித்தான் ஏசுறாரு. இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்கிறது கொண்டு போகும்போது அவர் கள்ளன் நரியன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அந்த அரசனை பார்த்து ஏசுறாரு, நரியேன்னு ஏசுறாரு. பாருங்க, இயேசு இப்படி சில நேரத்துல கோபப்பட்டு இப்படித்தான் ஏசுறாரு. கோபத்துல இந்த சத்தியத்துக்கு விரோதமாக ஜனங்கள் பிசாசானவன் கிரியை செய்யும் போது ஆண்டவருக்கு கோபம் வந்துருது. பேதுருவை பாருங்க, ஆண்டவர் சீமோன் பேதுருவையும் ஏசுறாரு. எப்படி ஏசுறாரு? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கும் அப்படிப்பட்ட கள்ள உபதேசிகளை பார்த்து அவர் எப்படி சொல்லுவார்னா இப்படித்தான் சொல்லுவார், கள்ள ஓநாய்கள் என்று சொல்லுவார். அவங்களுடைய கள்ள ஓநாய்கள் எப்படி வரும்? அங்க ஆட்டெல்லாம் மேய்ச்சி கொண்டிருக்க நேரா முகத்துக்கு நேரா வருமா? பதுங்கி பாஞ்சி வரும், ஒளிஞ்சிருந்து வரும், வகை தேடி கொண்டிருக்கும். அதை என்னைய அந்த வருகிற இடத்தை பார்க்காம அங்கால பார்த்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு இடத்துல பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த ஆட்டினுடைய கவனம் வேறு இடத்துல இருக்கும் போது தான் வரும். அதே போல நீங்க சத்தியத்தின் மேல உங்களுடைய கண்களை வைக்காம நீங்க வேற காரியங்கள் மேல உங்களுடைய கண்களை வைத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் உங்களோட வீட்டுக்கு தான் வருவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்தியம் உங்களுக்கு வடிவாக சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தப்பிச்சிருவீங்க, ரெண்டு பேர் தப்பிச்சிருவீங்க. ஒரு ஒழுங்கா சத்தியத்தை நான் தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் வசனத்தை இன்னும் அறிந்து கொள்ளணும் என்ற ஆழமான வசனத்தின் மேல தாகம் உள்ளவங்க நீங்க தப்பிச்சிருவீங்க. ரெண்டாவது யார் தப்பிப்பான்டா? எனக்கு இந்த வசனம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த பூமி மட்டும் போதும், என் குடும்பம், என் குழந்தை, என் குட்டிகள் போதும், வாழ்ற வரைக்கும் வாழுவோம், 70 60 80 வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோம், ஆண்டவரும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, சேச்சரம் தேவையில்லை, பூஜவரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வாழ்றவங்களும் எவ்வளவுதான் போய் சுவிசேஷம் சொன்னாலும் கள்ள உபதேசிகள் போயிட்டு வார்த்தையை சொன்னாலும் அவங்க என்ன செய்ய போறது இல்லை, அங்க போக போறது இல்லை. ஆனா யாரை இப்படிப்பட்ட போதகர்கள் வஞ்சிப்பாங்கன்னா அறகுற சத்தியம் தெரிஞ்சவன. யாரை வஞ்சிப்பாங்க? அறகுற சத்தியம் தெரிஞ்சவன. அங்கால சத்தியத்துக்குள்ளேயும் ஒழுங்கா போகாம, பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் போகாம, சும்மா பேருக்கு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு சர்ச்சுக்கு சும்மா வந்து நிலத்துல உட்காந்துட்டு போயிட்டு இப்படி இருக்கிறவங்கள வீட்டுக்கு தான் வருவாங்க. ஜெபம் பண்ணாம, பைபிள் ஒவ்வொரு நாளும் படிக்காம, வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லாம,
இப்படி ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டான சேர்ச்சுக்கு மட்டும் மத சடங்காச்சாரத்துக்காக சும்மா வந்து இருந்துட்டு போவீங்கன்றா உங்களோட வீட்டுக்கு தான் அந்த கள்ள போதவர்கள் வருவாங்க. யார் வீட்டுக்கு வரமாட்டாங்க? கடவுளை ஒழுங்கா தேடுறவங்க வீட்டுக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து இவ்வளவுதான் சொன்னாலும் சத்தியத்துக்குள்ள இருக்கிறவன் விலகி போகவே மாட்டான். சத்தியத்துக்குள்ள இருக்கிறவன் ஆண்டவர் பாதுகாப்பார். வசன வெளிப்பாட்டோடு இருக்கிறவன் எப்படிப்பட்ட போதனையா இருந்தாலும் அவன் விலகி போக மாட்டான். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட போதகர்கள் வரும்போது, சரியான சத்தியத்துக்குள்ள இருக்கிறவன், வசனம் தெரிஞ்சவன், கள்ள போதகர்கள் வரும்போது, யெகோவா விட்னஸ் வரும்போது, தேவையில்லாத உபதேசிகள் தீர்க்கதரிசிகள் வரும்போது என்ன செய்வான்? உடனடியாக போதகரை கோல் பண்ணுவான். இல்லை அந்த ஆளை கொண்டு வந்து பாஸ்டர் சமூகத்துக்குள்ள கொண்டு வருவான். சேர்ச்சுக்கு வந்து சொல்லுங்க. மற்றவங்களை பத்தி குறை சொல்ல விட மாட்டான். ஆறு சரியா சத்தியத்தை அறிஞ்சவன். சரியா சத்தியத்தை அறியாதவன் என்ன செய்வான்? சரியா சத்திய அறியாதவனை விடுங்க, சத்திய தேவையே இல்லைன்னு சொல்றவன், எனக்கு வசனமெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு ஏன் காசு போதும், ஏன் பிள்ளைகள் போதும், ஏன் வீடு வளவு போதும், எனக்கு எந்த ஆண்டவரும் தேவையில்லை, நான் உண்டையும் விசுவாசிக்கல அப்படி சொல்லி நாத்திகமா வாழ்கிறவன் என்ன செய்வான்டா, யார் என்னத்தை சொன்னாலும் அவன் நாத்திகமா தான் வாழுவான். ஆனா யார் பிசாசு வஞ்சிப்பான் தெரியுமா? அரகுர சத்தியத்துல வாழ்றவன். அரகுர சத்தியத்துல வாழ்றவன். அரகுர சத்தியம் என்ன? ஒழுங்கா பைபிள் சேர்ச்சுக்கான சேர்ச்சுக்கு அப்படிப்பட்டவங்க சேர்ச்சுக்கு வருவாங்க. சேர்ச்சுக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, சேர்ச்சில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல ஜெபம் இருக்காது, வீட்டுல பைபிள் படிக்கிறது இருக்காது, வீட்டுல பேச்சுகள் வித்தியாசமா இருக்கும். சேர்ச்சில் வந்தோடனே கர்த்தர் நல்லவர், வீட்டுல வந்தோடனே எனக்கு ஏன் தான் இவ்வளவு துன்பத்தை தர்றாரு. இதான் மாய்மாலமான வாழ்க்கை. இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது, இங்க கர்த்தர் நல்லவர்னு பாடுறது, அங்க ஆண்டவர் கொள்ளாதவர் கூட கலந்து கொள்றது. அப்ப நம்ம மாறணும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு மாறணும். ஒன்று கர்த்தரை தேடணும், ஒழுங்கா தேடணும், கர்த்தரை முழு நிச்சயமா நம்பணும். ஆபிரகாம், பைபிள் ஆபிரகாமை குறித்து சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவர் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு இதுல நிறைய பேர் இருக்கிறீங்க முழு நிச்சயமா நம்பவே இல்லை. பாதி நம்பிக்கை எங்கால இருக்குது, பாதி நம்பிக்கை அங்கால இருக்குது. ரெண்டு தோணியில கால வச்சு கொண்டு இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். அப்ப நீங்க நிலையற்றவங்களா இருக்கக்கூடாது, இரு மனம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. பாதி நம்பிக்கை எங்கால, பாதி நம்பிக்கை அங்கால இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இலக்கு அடையணும்னா ஒரு தோணியில பயணம் செய்யணும். இன்னைக்கு நான் பேசுறது என்னன்னா, கள்ள உபதேசிகள், கள்ள போதகர்கள் இவங்க எப்படி வருவாங்க? நேர் வழியில வர மாட்டாங்க, பக்க வழியா வருவாங்க, பக்க வழியா வருவாங்க. நாங்க திருப்பி கொள்ளும் வேதத்துல சில வார்த்தைகள் நாங்க பார்க்க போகிறோம், சில வசனங்களை நாங்க பார்க்க போகிறோம். நாங்க எடுத்துக்கொள்வோம் ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தின் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம். ரைட், இந்த கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை திரிக்கிறவங்க, அவங்களுடைய அநியாயத்தினால அடக்கி வைக்கிறவங்க, அநியாயத்தினால அடக்கி வைக்கிறவங்க. பாருங்க, ஒரு பிரசங்க, ஒரு ஒரு மனுஷன் சரியா சத்தியத்தை பேசுறானா இருந்தா அவனுடைய பிரசங்கத்துக்குள்ள இயேசு இருக்கணும், அவனுடைய பிரசங்கத்தின் மையமா இயேசு இருக்கணும், கல்வாரி சிலுவை இருக்கணும், இயேசு மாம்சத்துல வந்தாருன்றதை விசுவாசிக்கணும், திரித்துவத்தை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? எந்த போதகமான விசுவாசிகளும் உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வசனத்தை சொன்னா நீங்க அவங்கள பார்த்து கேட்கணும். நீ வடிவாக எல்லாரும் வராங்க, நீங்க அவங்கள பார்த்து கேட்கணும், நீங்க இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க, நீங்க இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இயேசு யாருன்னு சொல்றீங்க? இயேசு யாருன்னு இயேசு கேட்கிறாரா இல்லையா? இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள். ஜனங்கள் எப்படி சொன்னாங்கன்னா, சிலர் எலியான்னு சொன்னாங்க, சிலர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, இப்படி நிறைய சொல்றாங்க, நீ மனுஷகுமாரன்னு சொல்றாங்க. அப்ப இவர் கேட்கிறார், சீசரை பார்த்து கேட்கிறாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? பேதுரு என்ன சொல்றான் தெரியுமா? பேதுரு என்ன சொல்றான் தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. அதே போல அந்த யாக்கோபின் கிணத்தண்டையில இயேசு ஒரு பெண்ணோட பேசுறாரு, பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றாரு, நீ அழுகிற தண்ணி உனக்கு தாகத்தை தீர்க்காது, நான் உனக்கு கொடுக்கும் தண்ணி நித்திய காலமா உனக்கு தாகத்தை தீர்க்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றது உண்மைதான், ஆனா உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க. இப்போ உன்னோட இருக்கிறது உன்னுடைய கணவன் இல்ல, உன்னுடைய கணவன் இல்ல,
உன்னுடைய தாகம் தீர்க்கப்பட இல்லை. நீ சரியான பெர்ஃபெக்டான மனுஷனை தேடி அலைகிற. நீ சரியான பெர்ஃபெக்டான மனுஷனை தேடி அலைகிற. அதுக்கப்புறம் வந்து எஸ்தர் என்ன சொல்றாள் தெரியுமா? என்ன சொல்றாள் பாருங்க. நீ தேவனுடைய குமாரன், நீ மேசியான்னு ஏற்றுக்கொள்றான். ஓடி போய் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றார், மேசியா வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அந்த வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொள்றான். அந்த தோமாவும் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்றான். இவர் வெறுமனே இவர் மனுஷகுமாரன் மட்டும் இல்லை, மனுஷன் அல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்ட இவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். இவர் தேவனாய் இருக்கிறார். இவர் ஏலோகிம் தேவனாய் இருக்கிறார். இவர் யெகோவா தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப அதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க புதிய ஏற்பாடு முழுக்க வாசினீங்கன்னா, புதிய ஏற்பாடு முழுக்க பவுல் எழுதும் போது எப்படி எழுதுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனாய் இருக்கிறார். அவரே கர்த்தராய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்ப சத்தியத்தை இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க. வழி அவதானிக்கணும். இந்த கள்ள போதகர்கள் எப்படி வருவாங்கடா? வெள்ளை உடுப்போட வருவாங்க. எப்படி வருவாங்க? ஆட்டுத்தோலை போத்திட்டு தான் வருவாங்க. ஓநாய்கள் எப்படி வராது? ஓநாய் மாதிரியே வராது. ஆட்டுத்தோலை போத்திட்டு தான் வரும். வெள்ளை உடுப்பு தான் போடுவாங்க. அந்த கொரியாளர்கள் அந்த சபையினர் வெள்ளை உடுப்பு தான் போடுவாங்க. மேலிருந்து கீழே மட்டும் வெள்ளை. அதில் ஒருத்தர் மாஸ்க்கும் வெள்ளையை போட்டு தான் போதிக்கிறார். மாஸ்க்ல வெள்ளையா போட்டு தான் போதிக்கிறார். அப்படிப்பட்டவங்க இப்படித்தான் வருவாங்க. எல்லா வெள்ளை உடுப்பு போடுறவனையும் நம்ப கூடாது. கவனமா இருக்கணும். கவனமா அவன் வாயில என்ன பேசுறான், அவன் பேசுகிற சத்தியத்துல இயேசு இருக்கிறாரா, அவன் இயேசுவை குறித்து என்ன சொல்றான், அதை அவதானிக்கணும். பழைய வருகையை குறித்து என்ன சொல்றான், வருகையில் எப்படி இயேசு வருவார், மனுஷனை நம்ப சொல்றானா கர்த்தரை நம்ப சொல்றானா, வசனம் முழு வேதாகமும் என்ன சொல்லுது, அவன் என்ன சொல்றான், அதை வச்சு ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து நிதானித்து அறியணும். அதுக்குதான் நம்ம ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறியணும் வேதம் சொல்லுது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீங்க எல்லாரும் சத்தியத்தை அறியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப பாருங்க, பக்க வழியாய் நுழைந்த இந்த கள்ள போதகர்கள் எப்படி நுழைவாங்க? பக்க வழியா நுழைவாங்க. இப்ப நான் சொன்னேன், அவங்களும் வெள்ளை உடுப்பை தான் போடுவாங்க. வெள்ளை உடுப்பை தான் போடுவாங்க. வெள்ளை உடுப்பை போடுறவங்க தான் போதிப்பாங்க. எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பாருங்கள் தேவன் சொல்றார். 1 யோவான்ல சொல்லப்படுது, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா போதனைகளும் கள்ள போதனைகள், அதெல்லாம் அந்தி கிறிஸ்து வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுகிறீங்க. ஆனா யாரெல்லாம் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, அதுவே தேவனுக்கு ஏற்ற உபதேசமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த கள்ள போதகர்கள் நேர் வழியில வர மாட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன். கடந்த காலத்துல உங்களுடைய வீடுகளுக்கு யெகோவா விட்னஸ் வந்திருப்பாங்க, நிறைய சபை போதகர்கள் வந்திருப்பாங்க, தாடிக்காரர்கள் வந்திருப்பாங்க. தாடிக்காரர்கள் அது எல்லா வீட்டுக்கும் அவர் வருவார், வந்திருப்பாங்க. பாஸ்டர் அனுமதியோட வந்தாரு. சற்று யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மேய்ப்பனுடைய அனுமதியோட வந்தாரு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப எல்லாருக்குமே வீடுகள் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுடைய சொந்தக்காரனா இருந்தாலும் உங்களோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்தா அது என்னது? அவனை எப்படி சொல்லுவீங்க? திருடன் என்று சொல்லுவீங்க, களவாணி என்று சொல்லுவீங்க, கொள்ளக்காரன் என்று சொல்லுவீங்க. அவன் உங்களோட அனுமதி இல்லாம வந்தா, ஏன்னா அது உங்களோட வீடு, அது உங்களுடைய வீடு. இந்த காலங்கள் எத்தனை பேர் மேல போன பிரசங்கத்தை கேட்டீங்க? அதில் அவர் சொன்னார், வெளிநாட்டு காரியத்தை பற்றி சொன்னார். ஆண்டவர் உனக்கு பிள்ளைய தந்தது நீ பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு. பிள்ளைய நீ பெற்று போட்டு அம்மா மாட்ட கொடுத்துட்டு போறதுக்கு தரல. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு அப்படி பேசினார் அவர். உனக்கு கற்பத்தின் தானே, ஆண்டு உன்ற கற்பத்தின் தானே ஆசீர்வதிக்க காரணம் நீ அந்த பிள்ளைய நீ போயிட்டு நடத்தணும். பைபிள்ல சொல்லல அம்மா மாமார் பிள்ளைய போயிட்டு நடத்துங்க, அப்பா அம்மார் போயிட்டு நடத்துங்கன்னு பைபிள் சொல்லல. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பெற்றோர் போயிட்டு நடத்தணும். விளங்குதா? அதை குறித்து ஆரம்பம் அவர் பேசினார். நிறைய காரியங்கள் அவர் கற்றுக் கொடுத்தார். என்னதான் துன்பமோ கஷ்டமோ உங்க பிள்ளை உங்களோட, அவர் சொன்னார், அவங்களோட சபையில நீ வெளிநாட்டுக்கு போறது நல்லதுதான், உழைக்க போறதா இருந்தா குடும்பத்தையும் கூட்டிட்டு போ, பிள்ளைகளை இங்க அனாதையை விட்டுட்டு போவாது. நீ பிள்ளைகளுடைய நன்மைக்காக தான் வெளிநாடு போற, ஆனா நீ அங்க போன பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்க பிள்ளை படிக்காது, இங்க ஒழுங்கா பிள்ளைய பார்த்துக்க மாட்டாங்க, பிள்ளைய துன்புறுத்துவாங்க, இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும் அவர் பேசினார். சரி, நம்ம இன்றைக்கு இதுக்குள்ள வருவோம். அப்ப இந்த கள்ள போதகர்கள் எப்படி வருவாங்க? கள்ள வழியா வருவாங்க. கள்ள வழியா வர்றோம்னா என்ன? எந்த மேற்படி கீழே ஜனங்கள்
இருக்கிறாங்களோ அந்த மேய்ப்பருடைய அனுமதி இல்லாம வருவாங்க. இன்னைக்கு உங்களோட அனுமதி இல்லாம உங்களோட வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் எப்படி அவனை திருடன்னு சொல்றீங்களோ, அதே போல இந்த சபையில இந்த போதகருக்கு கீழே இருக்கிற இந்த ஜனங்களுக்கு, இந்த ஆடுகள், இந்த ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள இவருடைய அனுமதி இல்லாம, போதகருடைய அனுமதி இல்லாம யார் வந்தாலும் அவன் திருடனா இருக்கிறான். நீங்க ஏற்றுக்கொண்டான ஏற்றுக்கொள்ளலாட்டியும் இதுதான் சத்தியம். ஏற்றுக்கொண்டான ஏற்றுக்கொள்ளலாட்டியும் இதுதான் சத்தியம். அதே போல உண்மை பைபிள் ஒன்று சொல்லுது பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய போதகருடைய சத்தம், அவருடைய சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியும். பைபிள்ல 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு, நம்ம ஆடுகளா இருக்கிறோம், அவர் எப்படி நம்ம நடத்துறாருன்னு சொல்லி போடும்போது அது கீழே வரும்போது இருக்குது, அவர் கையில என்ன இருக்குதா, கோல் இருக்குதா. அந்த கோல் என்னத்துக்காக, ஆடுகள் தவறான வழியில போகும்போது கொஞ்சம் தட்டி சரியான வழியில. இந்த மேய்ப்பர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, மேய்ப்பர்கள் கையில கோல் இருக்கும், மோசையில கையில கோல் இருந்தது போல. ஆடுகள் தவறான வழியில போகும்போது அவர் என்ன செய்வார், ஒரு தட்டி தட்டி என்ன செய்வார், சரியான வழியில கொண்டு வருவார், சரியான வழியில கொண்டு வருவார். அப்ப இன்றைக்கு அதான் இந்த கள்ள போதனைக்கு எதிராக ஏன் பேசுறோம்டா, இன்றைக்கு பிசாசு தவறான வழியில ஆடுகளை சிதறடிக்க பார்க்கிறான். மிகுந்த எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த மந்தைய, ஆண்டவர் கொடுத்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். எதிரவே ஆமென் சொல்லுகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த போதருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். எந்த போதர் வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா போதர் வந்ததை நீங்க பாஸ்டருக்கு தெரியப்படுத்தும். அது உங்களுடைய சொந்தக்காரனா கூட இருக்கலாம். உங்களோட வீட்டுக்கு வர்ற போதகர்கள் உங்களுடைய சொந்தக்காரனா கூட இருக்கலாம், சொந்தக்காரனா கூட இருக்கலாம். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கனம் பண்ணுங்க. அவர் நல்ல கலசு தண்ணி கொடுங்க, டீ ஊத்தி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அவர் வந்த செய்தியை நீங்க ஊழியக்காரனுக்கு சொல்லணும். அதுதான் சரியான ஒரு விசுவாசி, அதுதான் உண்மையா சரியான ஒரு விசுவாசி. இத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க. போதகர் மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க, அது நமக்கு ஆசீர்வாதம். வர்ற போதகர் மாதிரி நல்ல உபசரிங்க, முடியுமான நல்ல ஒரு காணிக்கையை கொடுங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, எல்லாம் செய்யுங்க, அவங்களை கனம் பண்ணுங்க. ஆனா யார் வந்தாலும் போதகருக்கு தெரியப்படுத்தும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தும், ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தும். அவர் கதைக்கிற விஷயங்கள் முடியுமான்னு நீங்க சொல்லணும். வெளியான காரியங்களை காய்ச்சாலும் சொல்லணும். பாஸ்டர் இப்படி சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளலாமா, இப்படி கோல்ல காய்ச்சாலும் நீங்க சொல்லணும். கோல் எடுத்து தவறா காய்ச்சாலும் நீங்க ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனையை கேட்கணும். உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களோட சோத்தை தந்துக்கிட்டு நீங்க உழைச்சி கொடுக்குற வருமானத்துல சாப்பிட்டு கொண்டு உங்களுக்கு கீழ்ப்படியாம பக்கத்து வீட்டுக்காரன் அப்பாவுக்கு கீழ்ப்படியும் போது எப்படி இருக்கும், எப்படி சொல்லுவீங்க? சற்று ஆராய்ந்து பார்க்கணும். உங்களோட ஊழியக்காரனுக்கு நீங்க கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவரை நீங்க கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க, உங்களுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க, நடங்க. அவருக்குள்ள அவர் அண்டை நடத்தப்படுங்க. அவருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்றா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மோசையோடு யோசுவா அடங்கி இருந்தார், மோசையோடு யோசுவா இருந்தார். யோசுவாவை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பாருங்க. எலியாவோடு எலிசா இருந்தார், கர்த்தர் எலிசாவை எப்படி உயர்த்தினார் பாருங்க. பவுலோடு தீமோத்தேயு இருந்தார், கர்த்தர் தீமோத்தேயு எப்படி உயர்த்தினார் பாருங்க. அப்ப உங்களை உயர்த்த மாட்டாரா? ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆனா ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிறது சாபம், செயற்படுகிறது சாபம். அப்ப பாருங்க, கர்த்தர் இந்த சபைக்கு இந்த மந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த மந்தை மட்டும் இல்லை, இந்த தொழுவத்தில் வராத 10,000 மாடுகள் வெளியே இருக்குது, 10,000 மாடுகள் வெளியே இருக்குது. நிச்சயமா ஒரு நாள் அதையும் நாங்கள் காண்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? 10,000 ஆத்மாக்கள் ஆண்டவர் இந்த தொழுவத்தில் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா சில கள்ள போதகர்கள் இங்கே இருக்கிற ஆடுகளை பிரித்து விட பார்க்கிறாங்க, பிரித்து விட பார்க்கிறாங்க. ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப மிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கள்ள போதகர்கள் நேர் வழியில வர மாட்டாங்க. நீங்க உண்மையா இந்த போதகருக்கு அடங்கி இருக்கிற கீழ்ப்படுகிற விசுவாசிகளா இருப்பீங்கன்னா, எப்படிப்பட்ட போதகர் உங்களோட வீட்டுக்கு வந்தாலும் நீங்க போதகருக்கு சொல்லுவீங்க, இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, அறிவித்தல் கொடுப்பீங்க. பாஸ்டர், எங்களோட பாஸ்டர் இப்படி வந்தாரு, எங்களுடைய சொந்தக்காரர் இப்படி வந்தாரு, அவங்க இப்படி சொன்னாங்க. சில நல்ல காரியமா இருந்தா பாஸ்டர் பாராட்டுவார், தவறான காரியமா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லுவார். அப்பயும் நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க, நீங்க கவனமா இருக்கும். இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு வீட்டுக்கு போதகர் வரலாம் போகலாம், நீங்க எச்சரிக்கையா இருங்க. சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. இந்த நான் உங்களுக்கு அறிவித்த சத்தியத்தை தவிர பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு போயிட்ட சத்தியத்தை தவிர நான் ஆவது தேவதூதன் ஆவது யாரும் போதிச்ச
போதிச்சாலும் அதை என்ன செய்யக்கூடாதான்? ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் பல்வேறுபட்ட முறையில அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். நாங்க எல்லாம் திருப்பிக் கொள்வோம். யூதா 1:4, யூதா 1வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காவல்காரத்துக்கு ஏதுவாக இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்யறாங்க? அந்த கள்ள உபதேசிகள் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனை ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒன்றான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்கவழியாக நுழைந்து இந்த இயேசுவை மறுதலிக்கிறவங்க எப்படி நுழைஞ்சிருக்காங்கன்னா, பக்கவழியா நுழைஞ்சிருக்காங்கன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா? தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டுகிறவங்க, இயேசுவ தேவன் இல்லைன்னு அறிக்கை செய்கிறவங்க. ஆனா ஆரம்பத்துல வந்த உடனே எப்படி சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்துல வந்த உடனே இயேசு யார் தெரியுமா, இயேசுவை பத்தி சொல்லித்தர வாங்க. அது நீங்க சொல்லணும், எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு எங்களை போதகர் இருக்கிறார், எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு எங்க கையில பைபிள் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போதகர் மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார், அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார், உங்களுக்கு அவர் சத்தியத்தை போதிப்பார். அதனால உங்கள்கிட்ட வந்து இயேசு யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமாண்டா, நீங்க அவங்கள பார்த்து நீங்க சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கும். நீங்க எங்களுக்கு சொல்ல தேவை. எங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு ஊழியக்காரனை தந்திருக்கிறார், எங்களுக்கு போதிக்கும்படி ஆண்டவர் எங்களுடைய ஊழியக்காரர் எங்களுக்கு பைபிளை தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், அவர் எங்களுக்கு போதிப்பார். நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லணும். அப்ப இவங்க எப்படி வருவாங்க? பக்க வழியா வருவாங்க, பக்க வழியா வருவாங்க. பாருங்க, இப்போ நம்ம சபைக்கு நிறைய ஊழியக்காரங்க வரும்போது பாஸ்டர் நாங்க கூட்டிட்டு வருவோம். ஒன்று அவர் பாஸ்டர் கூட்டிட்டு வருவாரு, இல்லை என்னோட அனுப்பி விடுவார், தனியாக அனுப்ப மாட்டார். யாராச்சும் உள்ள வீட்டுக்கு பாஸ்டர் கேட்டுதான் வரணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கட்டாயம் சேர்ச்சில் இங்கே வந்து ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்தா நாங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது தனிமையாக அனுப்ப மாட்டோம். அவர் வந்து என்னத்தையும் கைக்கிறதுக்கு விடவும் மாட்டோம். விளங்குதா? அதனால சரியான ஊழியக்காரங்களோடு நாங்கள் அப்படி ஊழியக்காரர் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாருன்னு நாங்களும் கூட வருவோம் என்று அதுதான் ஒழுங்கு முறை. பைபிள் சொல்லுகிற ஒழுங்கு முறை அதுதான். அப்ப நீங்க மிகவும் அவதானம் உள்ளவங்களா இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் தனிமையா வரும்போது, இப்படி வசனங்களை திரிக்கும் போது பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, இவங்க பக்க வழியா நுழைகிறாங்க. ஏனென்றால் இவங்க எப்படிப்பட்டவங்க? இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாதவங்க, இயேசுவை மறுதலிக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை நீங்கள்லாம் என்ன செய்யணும்? அவர் தான் உங்களை ரட்சிப்பார், இவர் தான் ரட்சிப்பார், அற்புதத்தை அவர் தருவார், இவர் தருவார். அந்த ஊழியக்காரன் போங்க, அவர் சுகமாக்குறாரா? அவர் ஊழியக்காரர் அவங்க 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 சர்ச்சுக்கு போறாங்கன்னா வாந்தி இருக்கிறாங்க. பழைய 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு கொழும்புலாம் ஒரு ஊழியக்காரர் வருவாரு, நிறைய பேர் வாந்தி எடுக்கிறதுக்காக அங்க போவாங்க. வாந்தி எடுத்தோடனே சூரியன் போயிடுச்சு, செய்வனை போச்சுன்னு நம்புவாங்க. திரும்பி பார்த்தா அதே அடுத்த கூட்டத்திலே இருக்கும். என்னத்துக்கு? வாந்தி எடுக்கிறதுக்கு. சில அற்புத அடையாளங்கள் சிலது இருக்குது. ஆனா சில முட்டாள்தனமான போதைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே பிசினஸாவும் பண்றாங்க. எப்படி பிசினஸா பண்றாங்க? வாளியை இவங்களே விற்கிறாங்க, மருந்துகளை இவங்களே விற்கிறாங்க. சர்ச்சில் வச்சு கூட அதை வச்சு காசுக்காக சில தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. சில பேரை நடிக்க விடுறாங்க, அற்புதம் நடக்கிற மாதிரி. சில பேரை இதுகளை பார்த்துதான் நிறைய அந்நிய ஜனங்களும் நம்மளை என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க, ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மிக அவதானம் உள்ளவங்களா இருக்கணும், கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இன்றைக்கு நாங்க பார்க்கறது என்னன்னா, பக்க வழியா நுழைகிறவங்க. இந்த கள்ள உபதேசிகள் யாரு? பக்க வழியா நுழைகிறவங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிங்க. யூதா 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதாவது, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து விசுவாசியாதவர்களை, அப்ப இயேசுவை விசுவாசிக்கலாட்டி அழிவு நிச்சயம். இயேசுவை விசுவாசிக்கலாட்டி அழிவு நிச்சயம். இயேசுவை விசுவாசிக்கும். இயேசுதான் நம்மளை ரட்சிக்க வந்த ஆண்டவராக இருக்கிறார். அவரே தேவகுமாரனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப இயேசுவை விசுவாசிங்க. 17வது 18வது 19வது வசனம் அதை வாசிங்க. 17வது 18வது 19.
நீங்களோ பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் முன் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் வருவார்கள் என்று கடைசி காலத்துல பரியாசக்காரர்கள் வருவாங்களாம். இப்ப நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் இந்த யூதா புத்தகத்தை வாசிங்க. அதுல சொல்றாரு பாருங்க, இந்த கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிரிந்து போகிறவர்கள். இந்த கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் பிரிந்து போகிறவங்க. இப்ப வெளியில இருந்து ஒரு கள்ள போதகர் வருவாரா இருந்தா அவரை நீங்க பத்தி ஆராய்ச்சி பார்க்கும்போது அவர் அவங்களோட சபையிலிருந்து பிரிந்து போனவரா தான் இருப்பார். இன்னைக்கு பேசாலையில வடிவாக பேசாலையும் மன்னார்லையும் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க தாடி வச்ச ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, தாடி வைக்காத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மீசை இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மீசை இல்லாத ஊழியக்காரங்க. ஏன் நான் தெளிவா சொல்றேன்னா நீங்க தெளிவா அறிந்து கொள்ளணும். நான் சொல்றதுல பயப்படுறதே இல்லை, நான் பயப்பட போறதே இல்லை. ஜனங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட தாடி வச்சு தாடி வைக்காத, மீசை வச்சு மீசை வைக்காத இப்படி ஊழியக்காரங்களுக்கு கவனமா இருக்கும். அவங்க ஆராய்ச்சி பார்க்கணும், அவங்க ஊழியக்காரனோட ஐக்கியமா இருக்கிறாங்களா, அவங்க ஏற்கனவே போன சபையில ஐக்கியமா இருக்கிறாங்களா, அந்த போதகருக்கு கீழ்ப்படுகிறாங்களா, இல்ல அந்த சபையிலிருந்து ஜனங்களை உடைச்சு கொண்டு வந்தாங்களா. நிறைய பேர் இருக்கிறாங்க பேசாத மட்டும் கிட்டத்தட்ட 10 சபைக்கு மேல அந்த வெற்றாமற்றாரத்துக்குள்ளே இருக்கு. இப்ப புதுசா வவுனியாவில் ஒருத்தர் வந்து கெபிக்குள்ள நடத்துறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவரும் அப்படிப்பட்ட வவுனியால இருந்து சேர்ச்சி உடைச்சிட்டு வந்தவர் தான். இங்கேயும் நிறைய பேர் அந்த வேலையை தான் பாக்குறாங்க. இங்கே எதிர்காலத்தில் அப்படி நடக்குமா இருந்தா இங்க உடைச்சுதான் பிசாசு கொண்டு போவான். இங்க இருந்து உடைச்சுதான் தனி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆண்டவர் அதிகார ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. உங்களோட வீட்டுக்குள்ளதான் வருவாங்க. இங்க இருந்து ஒரு ஊழியக்காரன் எழுப்பினாலும் இந்த அவருக்கு மேல இருக்கிற இந்த ஊழியக்காரனுடைய அனுமதி இல்லாம எழுப்பினா நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு ஆராதனை செய்யலாம், எவ்வளவு நல்ல வார்த்தையை பிரசங்கிக்கலாம், இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியலாட்டி நீங்க எந்த ஊழியக்காரனையும் இங்க இருந்து உருவாக்குற எந்த ஊழியக்காரனையும் கனம் பண்ண கூடாது. இப்ப நானா இருந்தாலும் நான் இங்க இருக்கிற இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியலாட்டி நீங்க என்னையை ஏற்றுக்கொள்ள, எவ்வளவு நல்லா சத்தியத்தை போயிச்சாலும் என்னையை ஏற்றுக்கொள்ள கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உண்மையா வேதத்தின்படி சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த சபையில உருவான ஊழியக்காரனா இருந்தா நான் என்னுடைய மேற்பனுக்கு நான் கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப இந்த சத்தியத்தை நான் ஏன் ஆழமா போதிக்கிறேன்னா, எதிர்காலத்துல பிசாசு உங்களை வஞ்சிக்க பார்ப்பான். இந்த எனக்கெல்லாம் ஆசை, இந்த பிள்ளை படிக்கிறவங்க நல்ல ஊழியக்காரங்களை வரணும், இங்க இருக்கிறாங்க ஊழியக்காரங்களை வரணும். எதிர்காலத்துல வளர்ந்து இந்த ஊழியக்காரனுடைய அனுமதியோட வேறு சபைக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அனுமதி இல்லாம பெருமையின் காரணமாக பண ஆசையினால, மேடையில் ஏறணும் என்ற ஆசையினால, மைக் பிடிக்கணும் என்ற ஆசையினால ஊழியக்காரர்கள் இந்த ஊழியக்காரனை கீழ்ப்படியாக போய் இன்னொரு சபையை திரும்புவாங்களா இருந்தா அது அவனுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது, அது மிகுந்த சாபத்தை வரவைக்கும். அப்படிப்பட்டவங்க பைபிள்ல சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் கடைசியில் என்ன சொல்லுது பாருங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வாதை வந்து சேரும். அப்ப உங்களுடைய ஊழியக்காரனை அனுமதி இல்லாம நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. இன்னொரு விசுவாசியுடைய வீட்டுக்கு போகக்கூடாது, என்னுடைய சபைக்கு போயிட்டு அந்த விசுவாசியை வாண்டி சொல்லி இழுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இதை நாங்க போதிக்கவே இல்லை. அதெல்லாம் தவறான உபதேசங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்க நான் கடிந்து கொள்றேன், எச்சரிக்கிறேன். வேதம் கடிந்து கொள்ளுது, வேதம் எச்சரிக்குது. எதிர்காலத்தில் ஒரு அழிவை அறிவித்துக் கொள்ளாதீங்க, கவனமா இருங்க. இப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்யறாங்க, மனுஷனை கேட்டுக்குள்ள உட்படுத்துறாங்க, கீழே விழ பண்றாங்க, விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்றாங்க. அப்ப கள்ள போதனைக்கு உட்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, பிரிந்து போகிறவங்களா இருப்பாங்க. நிறைய ஜனங்கள் நம்முடைய சபையை விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்க, மற்ற சபைகளுக்கு போறாங்க. தேவன் அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கேட்கவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அந்த மந்தையை இங்கே சேர்த்திருக்கிறார். அந்த மந்தையினுடைய ஆசீர்வாதம் இங்கதான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த பிரிந்து போன ஆட்கள் இங்க தூணா இருக்க வேண்டிய ஆட்கள், அவங்க எல்லாம் இங்க தூணா இருந்திருந்தா இன்றைக்கு 500-600 பேர் சபையில இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க தொடர்ந்து உறுதியா இருப்பீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு இந்த சபையை விஸ்தாரமாக்குவார், இந்த சபையை ஆசீர்வதிப்பார், ஆத்மாக்களை கொண்டு வருவார். பிரிந்து போவீங்களா இருப்பீங்களா இருந்தால் இருக்கிறது இல்லாம போயிடும். மிக அவதானமா இருக்கும். இரண்டாவது, நீங்க எப்படிப்பட்டவங்களோட ஜென்ம சுபாவத்தார்கள். முதலாவது பிரிந்து போகிறவர்கள், இரண்டாவது இந்த கள்ள போதகர்கள் ஜென்ம சுபாவத்தார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, விட்டு வந்த நரகலான காரியங்களை
இப்படி செய்வாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. ஆதாம் ஏவாள் செஞ்ச அந்த பாவத்தை திரும்பி செஞ்சு கொண்டிருப்பாங்க. மற்றவங்க மேல குறை சொல்லி கொண்டிருப்பாங்க, குற்றம் சுமத்தி கொண்டிருப்பாங்க, மற்றவருடைய அழிந்து கொண்டிருப்பாங்க. ஜென்ம சுபாவத்தார்கள். மூன்றாவது அவர்கள் ஆவி இல்லாதவர்கள். நாலாவது அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள். இந்த கொடியால் இருக்கிற அந்த அவர் வந்து பரிசுத்த ஆவியினவரை விசுவாசிக்க மாட்டார், திரித்துவ தேவனை விசுவாசிக்க மாட்டார். மிக எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கும். ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஆவியினால் செயற்படுகிற ஊழியக்காரனா இருந்து நீங்க பார்க்கணும். அவருக்குள்ள அந்நிய பாச வரம் இருக்குதா, தீர்க்க தரிசன வரம் இருக்குதா, வசனத்தை எப்படி போதிக்கிறார், இதனால போதிக்கிறாரா, அவருடைய சுய யோசனையில போதிக்கிறாரா, கட்டுக்கதையில போதிக்கிறாரா, இல்லாட்டி இந்த தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த தேவனுடைய ஜீவனுடைய வசனத்தை தேவனுடைய பரிசுத்த ஆவியினர் துணையோடு போதிக்கிறார். பகுத்து ஆராய்ந்து நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட கள்ள உபதேசிகள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்நிய பாச வரம் அவங்களுக்கு இருக்காது, அந்நிய பாச வரம் இருக்காது, தீர்க்க தரிசன வரம் இருக்காது, போதிக்கிற வரம் இருக்காது. அவங்களுக்கு படித்த ஞானத்தின் அடிப்படையில், உலக ஞானத்தின் அடிப்படையில் போதித்துக் கொண்டிருப்பாங்க. மிக எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கும். அடுத்தது அவங்க தேவ அன்பற்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்குமா இருந்தா அவங்க கள்ளப்போதர்கள் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம நடக்க மாட்டாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா செயற்பட மாட்டாங்க, மற்ற ஊழியக்காரனுடைய சபைக்குள்ள போய் அங்கிருந்த ஆத்மாக்களை கொள்ளையிட மாட்டாங்க. தேவ அன்பு அற்றவங்க தான் அவங்களை கொள்ளையிடுவாங்க. அப்ப எச்சரிக்கையுள்ளவங்க இருக்கணும். அடுத்தது இயேசுவையும் அவர் இரத்தத்தையும் பெற காத்திருக்க மாட்டாங்க. நீங்க இந்த ஜூதா புத்தகத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு உலகம் நான் மேலோட்டமா சொல்றேன், நேரம் போனபடினாலும் நான் மேலோட்டமா சொல்றேன். இயேசுவினுடைய இரத்தத்தை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, இயேசுவினுடைய இரத்தத்தை பெற காத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவருடைய இரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமா சிந்தி அந்த இரத்தத்தினால இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். இந்த சபை யாரால் உருவானது? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால, அந்த இரத்தத்தின் மூலமா சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இங்க இருக்கிற போதகருடைய பலத்தினால் அல்ல, இங்க இருக்கிற ஊழியக்காரருடைய பலத்தினால் அல்ல, நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது கிறிஸ்து இயேசுவினுடைய சபையா இருக்குது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? அவன் என்ன சொல்றான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து குமாரன் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. எது கல்லு? பேதுருவா கல்லு? இல்ல இல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு தான் அந்த இது. ஆண்டவராக தான் சொல்றாரு. நீங்களும் நான் எதை விசுவாசிக்கிறோம், எதை ஆழமா விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இந்த சத்தியத்தின் மேல இந்த சபை கட்டப்படுது, வேற எந்த சத்தியமும் இல்லை. பார்த்து முடிப்போம். அப்ப நம்ம பார்த்தோம் இந்த கள்ள போதகர்கள் எப்படி வர்றாங்கன்னா பக்க வழியா வர்றாங்க. நான் ஒரு நிறைய காரியத்தை சொல்லி தந்திருக்கிறேன். எப்படி எல்லாம் வருவாங்க? பக்க வழியா வருவாங்க, வஞ்சித்து வருவாங்க, நம்முடைய ஊழியக்காரன் அனுமதி இல்லாம வருவாங்க. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கலாத்தியர் 2வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. கலாத்தியர் 2வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. கள்ள சகோதரர்கள், பக்க வழியாய் நுழைஞ்ச கள்ள சகோதரர்கள், கலாத்தியர் 2ல இருக்கு பாருங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். பக்க வழியாய் நுழைந்த கள்ள, இவங்க எப்படி வருவாங்களா? பக்க வழியா வருவாங்களாம். நம்ம சரியான சுவிசேஷத்துல இருந்து கீழே விழ பண்றதுக்கு தந்திரமான முறையில வருவாங்க, தந்திரமான முறையில வருவாங்க. ஆகையினால நீங்க மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்களா நீங்க இருக்கணும். எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபுல சொல்லப்படுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தல் 19:20 சொல்லுது, வெளிப்படுத்தல் 19:20 சொல்லுது, கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள், இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள், நரகத்துக்கு பங்கடைவார்கள் வேதம் சொல்லுது. நீங்க
போனீங்கன்னா அவங்களோட நீங்களும் நரகத்துக்குள்ள தள்ளுண்டு போயிருவீங்க, நரகத்துக்குள்ள தள்ளுண்டு போயிருவீங்க. ஆகையினால நீங்க எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கணும் என்று தேவன் சொல்றார். அது வெறுமையான அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு, பலனற்ற அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு, அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்கு விலகி இருங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட சத்தியம், அப்படிப்பட்ட தவறான உபதேசத்துக்கு திரும்பாதீங்க. நம்ம மத்தியில நிறைய பேர் சிலையை வழிபடுறாங்க, மாதாவை வழிபடுறாங்க, அந்தோனியாரை வழிபடுறாங்க. அந்தோனியார நமக்காக கல்வாரி சிலுவையில பலியானாரு. மாதாவை ரத்தத்தை செஞ்சு பலியானது. நமக்காக பலியிடப்பட்டது யாரு? ரத்தத்தை செஞ்சது யாரு? நமக்காக மறித்து உயிர் தெழுந்தது யாரு? நம்மளை அழைத்து கொண்டு போக மறுபடி வரப்போறது யாரு? எந்த மனுஷனும் அல்ல, எந்த அந்தோனியாரும் அல்ல, எந்த போப்பாண்டவரும் அல்ல, எந்த நாட்டில் இருக்கிற மனுஷனும் அல்ல. நம்மளை ரட்சித்து மீட்டு விடுவித்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக மேகத்தின் மேல வரப்போகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினது எந்த போதகரும் அல்ல, உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினது எந்த தீர்க்கதரிசியும் அல்ல, எந்த மத அமைப்புகளும் அல்ல. ஒருவேளை உங்களுக்காக வீடு கட்டி தந்திருக்கலாம், டாய்லெட் கட்டி தந்திருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து உடுப்பு அனுப்பலாம், வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பலாம். அந்த காசுக்காக மாறி போயிடாதீங்க, காசுக்காக சத்தியத்தை விட்டு வழிவிலகி போயிடாதீங்க, பண ஆசை பிடிச்சு பெருமையினால போயிடாதீங்க. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும் போனாலும், உயர்வு வந்தாலும் போனாலும், தாழ்வு வந்தாலும் போனாலும், அவருக்குள்ள வளருங்க, அவர் அறிவில நிறுத்தி அடைங்க, ஒரு சபையில நினைத்திருங்க, சத்தியத்துக்கு கீழ்பட்டிருங்க. வேதத்துல பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வேதம் இயேசுவை குறித்து யாரு என்னன்னு சொல்லுது பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம், தொடர்ந்து நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். நாங்கள் அப்படியே எழுந்திருந்து நாங்கள் ஆண்டவருடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாங்கள் பார்த்தோம், மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமா இருக்குது, வசனம் தான் சத்தியமா இருக்குது. இந்த வசனத்துக்கு விரோதமாக, இந்த வேதாகமத்துக்கு விரோதமாக உங்களுடைய கையில எப்படிப்பட்ட புத்தகங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. எல்லாரும் அவதானிங்க. இந்த வேதாகமத்துக்கு பதிலாக எப்படிப்பட்ட வேதாகமமோ, எப்படிப்பட்ட புத்தகங்களோ, எப்படிப்பட்ட நோட்டீஸோ உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இந்த வேதாகமத்துக்கு விரோதமாக எப்படிப்பட்ட உபதேசத்தை உங்களுக்கு போதித்தான ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரருக்கு மெய்ப்படகு நீங்க உண்மையா இருக்கும். அவர் அந்த சபையில நீங்க நிலைத்திருக்கணும். உங்களோட வீட்டுக்குள்ள எந்த ஊழியக்காரன் வந்தாலும் அந்த தகவலை நீங்க உங்களுடைய போதகருக்கு கொடுக்கணும். நீங்க ஒரு சரியான விசுவாசியா இருப்பீங்கன்னா அந்த தகவலை கொடுப்பீங்க. எந்த பைபிள் கிளாஸ்ல படிக்கிறதா இருந்தாலும், எந்த பைபிள் ஸ்டடியில படிக்கிறதா இருந்தாலும் பாஸ்டர் அனுமதியோட தான் படிக்கணும். உண்மையான பைபிள் காலேஜ், சரியான பைபிள் காலேஜ் பாஸ்டரோட கடிதம் இல்லாம என்ன செய்யாது, மாணவர்கள் எடுக்காது. ஆனா கல்ல பைபிள் காலேஜ்லாம், தவறான பைபிள் காலேஜ் தான் பாஸ்டர் அனுமதி இல்லாம படிச்சு கொடுக்கும். ஆகையினால நீங்க மிகவும் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இதுக்கு மேல சத்தியத்தை சொல்ல முடியாது. ஆனா நீங்க இதை பரியாசம் பண்ணி அதுக்குள்ள எழுப்புண்டு போவீங்களா இருந்தா, கடைசி நாட்கள்ல பிசாசு கள்ள போதகர்கள் எப்படி அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற காரியங்களுக்குள்ள எழுப்புண்டு போவாங்களோ, நம்முடைய சந்ததியும் அழிந்து போயிடும். அப்ப நாங்க மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கணும். நீங்க திருப்பி சொல்றேன், உங்களை ரட்சித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எதிர்காலத்தில் உங்களை உயர்த்த போகிறது அவர் மட்டுமே. அவரை எல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தை எல்லாமல் ரட்சிப்பு விடுதலை இல்லை. உங்களுக்கு மீட்பை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமா இருக்கிறார். ஆகையினால் நீங்க மிக எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கணும். போன கிழமை நாங்க பார்த்தோம், எந்த மனுஷனாலும் ரட்சிப்பு இல்லை. இந்த கிழமை நம்ம பார்த்தோம், இந்த கள்ள போதகர்கள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நேர் வழியில வரமாட்டாங்க, மறைமுகமா தான் வருவாங்க. அப்படியே நாங்க கண்களை மூடி நாங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா, நீங்க எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கள்ள வழியாய் நுழைகிற எல்லா கள்ள உபதேசிகளிலிருந்தும் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்படிப்பட்ட போதகர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு, அப்படிப்பட்ட போதகர்களுக்கு நாங்கள் செவி சாய்க்காதபடிக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே போதகர்கள் மத்தியிலே நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா, நீங்க இல்லாம ஆண்டவரே எந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து அல்லாத ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. இயேசுவை பற்றினால் உபதேசத்தை என்றவரை அல்லாமல் அப்ப வேற உபதேசத்தை யாராவது
சுவாமி. நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் உம்மை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தாருங்க ராஜாவே. வெளிப்பாட்டை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே.